Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. பிரபல ஹாலிவுட் நடிகை காதில் அணிந்திருந்த கம்மல் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். கவிதா, கம்மல் போட்டதால இங்க ஒரு ஹீரோயின் பிரச்சனையில சிக்கியிருக்காங்க. கம்மல் போட்டதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அதாவது நீ போட்டிருக்க பத்தியா, அந்த மாதிரி வெறும் வளையம் போட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்க பதக்கத்தையே காதுல கம்மலா போட்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. யார் அவங்க? ஹாலிவுட் நடிகையான ஜண்டையா. ஃபேஷனுக்காக போட்டிருப்பாங்க ஹாலிவுட்ல. அதாவது என்னன்னா, இப்ப கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்துல வெளியான அந்த தி ஒடிசி திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்துல இவங்க முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட அந்த ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் நடிகைகளும் வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த ஜண்டையா அப்படிங்கிற நடிகையும் வந்திருக்காங்க. வரும்போது அவங்களோட காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அப்பதானே எல்லாரோட கவனமும் அவங்க பக்கம் போகும். ஆமா, ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பா என்னப்பா இப்படி வந்திருக்காங்க ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்து வியந்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் எல்லாரும் பார்க்கல, அப்படியே கொஞ்சம் அவங்க லுக்க மேல தூக்கும் போது அவங்களோட காதுல 2 தங்க பதக்கம், அதை வந்து கம்மல மாதிரி உருவாக்கி டிசைன் பண்ணி போட்டு வந்திருக்காங்க. தங்க பதக்கமா? அவங்க வாங்கினதா? அது அவங்க வாங்கின தங்க பதக்கம்ல. அந்த தங்க பதக்கத்துல தான் இப்ப பிரச்சனையே. என்னன்னா, இந்த தங்க பதக்கம் சாதாரண தங்க பதக்கம் இல்ல. இது வந்து ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஈரானிய தங்க பதக்கமா. அந்த காலத்திலேயே இது தயாரிக்கப்பட்ட மாடலாம். அது வந்து இந்த பொக்கிஷெல்லாம் கிடைக்கும் இல்லையா, புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கான். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வணிகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில அப்படியே கை மாறி அது இந்த மாதிரியான ஃபேஷன் டிசைன் பண்ணக்கூடிய நடிகைகள் கிட்ட போயிருக்கு. அதுதான் நடிகைகள் இப்போ வந்து ஆபரணமா அணிஞ்சுக்கிட்டு வெளில வராங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதாவது ஒரு பழங்கால பொக்கிஷத்தை இவங்க சாதாரண கம்மலா மாத்திட்டு வந்ததுதான் இப்ப விவாத பொருளா மாறிதான். ஆமா கவிதா, நீ சொன்ன மாதிரியே அந்த தங்கப்பதக்கம் வந்து ஈரானிய கலாச்சாரத்தோடையும் பாரம்பரியத்தோடையும் ஒன்று இருக்குதான். அதை வந்து இவங்க இழிவுபடுத்துற வகையில காதுல போட்டு வந்தது பலருக்கும் வந்து கொதிப்படைய வச்சிருச்சு. கண்டனங்கள் வந்து நிறைய இவங்க மேல திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தங்கப்பதக்கம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அந்த தொல்லியல் துறை இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அனுமதி இல்லாமலே அவங்களோட மேற்பார்வை இல்லாமலே மக்களுக்கு யாருக்கோ கிடைச்சிருக்கு. அது மூலமா ஸ்ப்ரெட் ஆனதால இது வந்து அந்த கவர்மெண்ட் கையில போகல. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரியான பொருட்களை பிளாக்ல வாங்கி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இதை பார்த்த இந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்களா இருக்கட்டும், நிறைய நெட்டிசன்களா இருக்கட்டும், இந்த ஈரானிய மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த நடிகைக்கு இவங்க எப்படி எங்க கலாச்சார ஒரு சின்னத்தை வந்து இவங்க போட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அருண், இவ்வளோ எல்லாரும் கொதிச்சு எழுதுறாங்களே, அந்த நடிகை இதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல எதுவும் விளக்கம் கொடுத்திருக்காங்களா? நடிகை ஜண்டையா தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. ஆனா இந்த நகையை வந்து நடிகைக்கு தயாரிச்சு கொடுத்ததுல ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது வந்து பண்டைய கால தங்கப்பதக்கம்லாம் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இப்ப இருக்கிற தங்கத்தை வச்சு நாங்களே உருவாக்குனது. அதாவது அந்த சாராம்சத்தை வச்சு இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆமா, அந்த டிசைனை வச்சு நாங்க இப்ப உருவாக்கணுமே தவிர இது பண்டைய காலத்து கோல்டு கிடையாது, பொக்கிஷம்லாம் கிடையாது, அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க யாரையும் இழிவுபடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து விளக்கம் கொடுத்திருக்கு. இப்போ அந்த நடிகை ஒரு கம்மல் போட்டு வந்ததுதான் இவ்வளோ பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. ஆனா அந்த கம்மல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பலரும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னா அடுத்தடுத்து டிசைன் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அருண். ஆமா, ஏன்னா நடிகை ஜண்டையாவோட முக்கிய வேலையே என்னன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அவங்க வந்து டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ல போவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம் டிசைனர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஜுவல் மேக் பண்றதுக்கான நிறுவனங்கள்லாம் நிறைய கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்களாம். அவங்களோட வேலையே இந்த மாதிரி வித்தியாசமான காஸ்டியூம் போட்டு போறது தான். ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஃபேஷன் டிசைனிங்ல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இப்படி ஒரு சர்ச்சையில் அவங்களை சிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதாவது அருண், ஒரு கம்மலால இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம உடுத்துற உடையும் சரி, எதா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து தான் இனிமே வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் தான். கண்டிப்பா. மக்களே, அடுத்த கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கவிதா. நான் உங்கள் அருண் பாண்டியன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.